தில்லா நீ? சார் நோ சார், இன்ஸ்பெக்டர் தில்லைராஜன். சந்தேகமா இருக்கா சார்? சி மை பேட் சார், சி மை ஸ்டாட்ஸ். என்ன சார் பாக்குறீங்க? கிழிஞ்சு போன போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா? இது என் உடம்போட ஒட்டி பிறந்தது சார். கிழிஞ்சாலும் கழட்ட மாட்டேன் சார். நீ உயிரோட இருக்கேன்னு கேக்குறீங்களா சார்? சாகல சார். என்னால நம்ப முடியல. அன்னைக்கு அங்குசாமியோட ஸ்ட்ரகிளிங்ல கத்தி குத்து வாங்கி குத்துனா சார். ஆனா அவன் செத்து போயிட்டான் சார். நீ செத்து போனதா போலீஸ்ல ரெக்கார்டு இருக்கே. அது நான் கிரியேட் பண்ணது சார். என்னால நம்ப முடியல சார். நம்புங்க சார். அப்ப உங்க முன்னாடி நிக்கிறது ஆவியா சார்? சி மை லெக் சார். உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றேனா சார்? டீட்டெயிலா சொல்றேன் சார். சார், அன்னைக்கு கொடைக்கானல்ல வச்சு தோழரும் தொல்காப்பியனும் என்ன முட்டாளாக்குனாங்க சார். அன்னைக்கு ஆரம்பிச்சது சார் என்னோட சரிவு. யாரு? தோழர் தொல்காப்பியனா? ஓ, பழனியில் இருக்கீங்களா? அப்ப என்ன எடுத்துட்டு போன போலீஸ் அதிகாரிக எனக்கு சிஷியர்கள் மாதிரி. நான் அவனுக்கு நிறைய செஞ்சிருக்கேன். அப்ப நான் இறந்துட்டேங்கிற வருத்தத்துல தான் அவங்க என் கூட வந்துட்டு இருந்தாங்க. தில்லா சார், தில்லா சார், தில்லா சார், தில்லா சார், தில்லா சார், தில்லா சாருக்கு உயிர் இருக்கு. ஆமா, தில்லா சாருக்கு உயிர் இருக்கு. ஹாஸ்பிடல் எங்க இருக்கு? யோ, ஹாஸ்பிடல் எங்க இருக்கு? பிரைவேட் ஹாஸ்பிடல் இருக்கு. சீக்கிரம் ஹாஸ்பிடல் போய். சீக்கிரம் போங்க. தில்லா சார், தில்லா சார், சார் கவலைப்படாதீங்க சார். தில்லா சார், எதுவும் கவலைப்படாதீங்க. உங்களை காப்பாத்திடுவோம் சார். காப்பாத்திடுவோம், பயப்படாதீங்க சார். தைரியமா இருங்க சார். நாங்க உங்களை காப்பாத்திடுவோம். சார் 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 காப்பாத்திடலாம் சார். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க சார். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒன்னும் ஆகாது சார். கவலைப்படாம இருங்க. டாக்டர் எப்படி இருக்காரு? இட்ஸ் எ மிராக்கிள். கத்தியில குத்துனதுனால பிளட் நிறைய வேஸ்ட் ஆயிருக்கு. பட் நல்ல வேளையா ஆபத்தான இடத்துல கத்தி படல. அதனால உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ட்ரிப்ஸ் ஏத்தி இருக்கோம். கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிருவாரு. ஓகே டாக்டர், தேங்க்யூ. இல்ல சார், தைரியமா இருங்க. உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க பொழைச்சிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிடா சார். என்ன சார் நன்றிலாம் சொல்லிக்கிட்டு, நீங்க எங்க 2 பேருக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க இறந்துட்டீங்கன்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார். இப்பதான் சார் சந்தோஷமா இருக்கு. நான் உயிரோட இருக்கிறத டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சார் இல்ல சார், இனிமேதான் இன்ஃபார்ம் பண்ணணும். வேணாம், நீ இறந்தது இறந்தபடியே இருக்கட்டும் சார். என்ன சார் சொல்றீங்க? டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியிலேயும் சரி எனக்கு எதிரிக நிறைய இருக்கானுங்க. என்னை காப்பாத்திக்கணும்னா நான் மறைஞ்சு இருக்கணும். அப்பதான் நான் அவனுல அடையாளம் காண முடியும். சார், இது எப்படி சாத்தியப்படும்? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. என்னை ஜிஹெச் கூட்டு போங்க. நான் இறந்துட்டதா மாச்சூர்ல வச்சுட்டு உள்ள போன உடனே என்னை மாத்திட்டு என் இடத்துல ஒரு அனாதை பணத்தை வச்சிருங்க. சார், நீங்க சொல்ற மாதிரி செய்யறதுக்கு உங்க ஒய்ஃப் ஒத்துக்கோங்களா? அவகிட்ட நான் பேசிக்கிறேன். போஸ்ட்மார்டம் பண்றப்போ முகத்தை தெரியாம சேர்த்து கட்ட சொல்லுங்க. சார், போஸ்ட்மார்ட்டம் பண்ற அந்த டாக்டர் இதெல்லாம் பார்த்துட மாட்டீங்களா? சரி சார். கண்டிப்பா செய்றேன் சார். அதுக்கப்புறம் என்னை கொண்டு போறதா முடிவாச்சு. ஆனா வெளியே கொண்டு போறப்போ இந்த தில்லா மத்தவங்க பார்வைக்கு இறந்துட்டதா ஒரு நாடகத்தை நடத்தினோம். இந்த உண்மை தெரிஞ்சது எங்க 3 பேரை தவிர அந்த டாக்டருக்கு மட்டும்தான். தில்லாவோட பாடியை நேரா ஜிஹெச் கொண்டு வராம வேற எங்க கொண்டு போனீங்க? சார், வர்ற வழியில தில்லாவோட பாடியில ஒரு அசைவு தெரிஞ்சது சார். உயிர் இருக்குமோன்னு நினைச்சு காப்பாத்திடலான்னு பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டேன் சார். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இறந்து போயிட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜிஹெச் கொண்டு வந்தோம். இப்ப பாடி எங்க இருக்கு? மாச்சூர்ல இருக்கு சார். சரி, வாங்க போலாம் சார்.
ஜில்லா பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுங்க. ஓகே சார்.